மிக மென்மையாக தன் கைகளில் ஏந்தினாள். பல 100 வருடங்களுக்குப் பிறகு அந்த கோவிலுக்குள் ஒரு மென்மையான உயிரின் ஸ்பரிசம் பட்டது. குழந்தையை தூக்கிய ராசாத்தியின் கைகள் நடுங்கின. மழையில் நடைந்திருந்த குழந்தையின் உடல் சில்லென்று மரத்துப் போயிருந்தது. அதன் கண்கள் மூடியிருக்க உடல் அனலாய் கொதித்துக் கொண்டிருந்தது. என்னங்க, நீங்க பாருங்க, குழந்தைக்கு உடம்பு பூரா ஈரமா இருக்கு, உடம்பு முழுக்க கொதிக்குது மாதிரி காய்ச்சல் அடிக்குதுங்க என்று கோபமும் அழுகையுமாக தன் கணவனை பார்த்து கத்தினாள். குழந்தையின் செல்லீட்ட கரங்களை வருடியவளுக்கு அதன் உள்ளுக்குள் கனன்ற காய்ச்சல் அவள் உள்ளத்தையே சுட்டது. ஒரு தாய் உள்ளத்தால் அந்த பிஞ்சின் வேதனையை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. யார் பெத்த பிள்ளையும் இந்த மழையில, அதுவும் இந்த இடிந்த கோவிலுக்குள்ள இப்படி அனாதையா போட்டுட்டு போக எப்படித்தான் மனசு வந்ததோ? இதையெல்லாம் செஞ்சவங்க மனுஷங்களே கிடையாது, அவங்க எல்லாம் உயிரோட இருக்கவே லாயக்கில்லாதவங்க என்று ஆத்திரத்தில் அவள் குரல் உயர்ந்தது. அவளது கோபம் அந்த பாழடைந்த கோவிலின் இடிபாடுகளில் மோதி எதிரொலித்தது. அவளது கண்கள் சிவந்து நீர் ததும்ப அந்த இருட்டில் மின்னின. பெற்றெடுத்த இதயத்திற்கு மட்டுமே இருக்கும் அந்த வேகம் அவளிடம் வெளிப்பட்டது. மணி அவளை அமைதிப்படுத்த முயன்றான். அவளுக்கு பின்னால் வந்து அவள் தோளை மெல்ல அழுத்தி, ஏ புள்ள, இப்போ யாரை திட்டினாலோ அது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல இந்த குழந்தையை என்ன பண்றதுன்னு யோசிப்போம் என்றான். அவனது குரலில் பதற்றம் இருந்தாலும் ஒரு ஆணுக்குரிய நிதானத்தோடு அந்த சூழலை கையாள முயன்றான். யோசிக்க என்ன இருக்கு, முதல்ல இந்த இடத்தை விட்டு போகணும். இது இடிஞ்சு கிடக்கிற கோவில், எப்போ வேணா விழலாம். குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு நடங்க முதல்ல என்று ராசாத்தி கட்டளையிட, மணியும் அந்த இடத்தை ஒருமுறை கவலையோடு பார்த்துவிட்டு, சரி வா, உடனே கிளம்புவோம் என்று அவளை அழைத்து கொண்டு வெளியே ஒரு அடி எடுத்து வைத்தான். மழையில் நனைந்தபடி அவளை தற்காப்பாக அணைத்தபடி அவன் வாசலை நோக்கி நகர்ந்தான். ஆனால் விதி அவர்களை தடுத்தது. அவர்கள் வெளியே வந்த அதே நொடி ஆகாயமே பிளப்பது போன்ற ஒரு பயங்கரமான சத்தம். அதுவரை பெய்த மழைக்கும் இப்போது வீசத் தொடங்கிய காற்றுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருந்தது. காற்றின் வேகம் ஒரு ராட்சசனைப் போல சுழன்றடித்தது. ஊழி பெருங்காற்று போல அது அந்த பகுதியையே உருக்குலைக்க தொடங்கியது. மரங்கள் முறியும் சத்தமும் மண்டும் கல்லும் காற்றில் பறந்து வரும் சத்தமும் அவர்களை நிலைகுலையச் செய்தது. கண்களை திறக்க முடியாதபடி மணலும் நீரும் முகத்தில் அரைந்தன. அந்த